சார் இது ஆக்சுவலி என்ன சார்? பப்ளிக்ல சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். ஒரு புலியினுடைய நிகம். ஓ மை காட். எப்படி சார் இது கிடைச்சிச்சு? தாத்தா அந்த மாதிரி இல்ல, இது ஒரு ஆந்திரால ஒரு பக்கம் வாங்குனீங்க? வாங்க கைஸ் வாங்கியிருக்காரு, அவ்வளவுதான். இப்படி பேட்டி கொடுத்து வாண்டடாக வந்து வம்பில் சிக்கியவர்தான் கோவையைச் சேர்ந்த தொழிலதிபர் பாலகிருஷ்ணன். அந்த புள்ள பேருக்கானே டோரிக்கண்ணே. ஆமா, அவன் தானே எங்களை அனுப்பிச்சு விட்டான். உங்களை அனுப்பிச்சு வேற விட்டுருக்கானா அவன்? ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னன்னே செஞ்சான். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியானது. இதில் கோவையைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் பேட்டியளித்தார். அப்போது அவரது கழுத்தில் அணிந்திருந்த செயின் குறித்து அந்த இன்ஸ்டா பிரபலம் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்தவர், இதை வெளியில் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன், இது புலி நகம் என்றும் இதை ஆந்திராவில் விலை கொடுத்து வாங்கினேன் என்றும் கூறினார். சார் இது ஆக்சுவலி என்ன சார்? பப்ளிக்ல சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். ஒரு புலியினுடைய நிகம். ஓ மை காட். எப்படி சார் இது கிடைச்சிச்சு? தாத்தா அந்த மாதிரி இல்ல, இது ஒரு ஆந்திரால ஒரு பக்கம் வாங்குனீங்க? வாங்க புலி நகத்தை வாங்கியதை ஒப்புக்கொண்டது மட்டுமில்லாமல் தனக்கு வேட்டைக்கு போக வேண்டும் என்ற ஆசையும் உள்ளதாக கூறி வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கியுள்ளார். கைஸ் வாங்கியிருக்காரு, அவ்வளவுதான். நான் வேட்டைக்கு போகல, வேட்டைக்கு போகலாம்னு ஆசை இருக்கு. பட் அந்த அளவுக்கு இங்க இந்த மாதிரி ஒரு இடம் போனாலும் ஏன்னா போனா சொன்னா போலீஸ் பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்க. அதனால வந்து அடிக்க போய் அடிச்சிருக்கலாம், ஆனாலும் வெளியே வந்து சொல்லிக்க மாட்டேங்கிறாரு. இனி நீங்க ஃபேமஸ் ஆக போறீங்க என அந்த இன்ஸ்டாகிராம் பிரபலம் கூறியதை போலவே அந்த வீடியோ வைரலானது. அடிக்க போய் அடிச்சிருக்கலாம், ஆனாலும் வெளியே வந்து சொல்லிக்க மாட்டேங்கிறாரு. சார் நீங்க ஃபேமஸ் ஆயிட்டீங்க சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நீங்க நாட்டாமையா சார்? இருக்கலாம், பரம்பரை அந்த மாதிரி தான். இதையடுத்து மதுக்கரை சரக வனத்துறையினர் இது குறித்து விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் வீடியோவில் பேட்டியளித்தவர் கோவை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் பாலகிருஷ்ணன் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரது வீட்டுக்கு சென்று வனத்துறையினர் சோதனை செய்தனர். அப்போது வீட்டிலிருந்து புள்ளி மானின் கொம்புகளை வனத்துறையினர் கண்டறிந்து அவற்றை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு பாலகிருஷ்ணனை வனத்துறையினர் தேடி வந்த நிலையில் அவர் மதுக்கரை வனத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜரானார். அப்போது அவரது கழுத்தில் அணிந்திருந்த புலிநகம் போட்ட செயினை வனத்துறையினர் பறிமுதல் செய்ததோடு பாலகிருஷ்ணனையும் கைது செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட புலிநகம் மற்றும் மான் கொம்புகளை வனத்துறையினர் ஆய்வுக்காக அனுப்பி வைக்க உள்ளனர். புலிநகத்துடன் பேட்டி கொடுத்த நபர் கைது செய்யப்பட்டிருப்பது கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு புலியினுடைய நிகம். ஓ மை காட். எப்படி சார் இது கிடைச்சிச்சு? தாத்தா அந்த மாதிரி இல்ல, இது ஒரு ஆந்திரால ஒரு பக்கம் வாங்குனீங்க? வாங்க கைஸ் வாங்கியிருக்காரு, அவ்வளவுதான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.